கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் கொலோசேயர் 3வது அதிகாரம் 12வது 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆம், குடும்ப சமாதானத்தை விரும்புகிறவர் நம்முடைய கர்த்தர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஆவியின் கனியை பெற்றவர்களாய் குடும்பத்தையும் சபையையும் கர்த்தருக்குள் நடத்தி புது சிருஷ்டியாய் வாழ தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மனப்பூர்வமாய் மன்னிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகள் என்பதை அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். குடும்ப சமாதானத்தை பெருக்குகிற ஆவியானவர் நீர் அசைவாடி கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஐயா, ஆவியின் கனிகள் எங்கள் குடும்பங்களிலும் சபையிலும் ஆண்டவரை செயல்பட கர்த்ததாமே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையே நோக்கி பார்க்க கிருபை தாங்க. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்துங்க. உடைய கரத்தில் வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகர மகிமையாவும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.